ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சு, கிரக அமைப்புகள் வந்துருச்சு. குலதெய்வம் வழிபாடு கோடி புண்ணியங்களை தரும். ஒரு மனிதன் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். குலதெய்வம் தான் நம்ம குடும்பத்தை காக்கும், குலத்தை காக்கும், வம்சத்தை காக்கும். குலதெய்வத்தோட அருள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கும். இப்போ குலதெய்வத்தோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. மகர ராசி நேர்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. அதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில சிரார்த்தங்கள், சில கடமைகள், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக போது ஜோதிடத்தில் நான் பலன் சொல்லும்போது பூஜை புனஸ்காரங்கள் நிறைய சொல்லுவேன். அந்தந்த குறிப்பிட்ட நாளில் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் தான் பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கும். பொதுவாக லக்கணத்துக்கு தான் சொல்லுவோம். லக்கணத்துக்கு 5, 9 தான் குலதெய்வத்தை பற்றி பேசுகிறது. ஒருத்தங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 இடத்த வச்சுக்கிட்டு குலதெய்வம் என்னென்னு சொல்லிடலாம். அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குன்னு ஒரு கணிப்பில் சொல்லலாம், ரிலேட்டடாக சொல்லலாம், சரியா, ஒரு ரெஃபரன்ஸில் சொல்லலாம். பட் ராசி, இன்றைக்கி ராசிக்கு தானே பலன் சொல்கிறோம், லக்கணத்துக்கு தெரியாது. லக்கணம் உங்களுக்கு தான் தெரியும், ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இதுதான் உண்மை. ஸோ ராசிக்கு சொல்லும்போது ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும்போது உங்களுக்கு ஒரு 50% குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். ராசிங்கிறது என்ன, மனம், உடல். லக்கணங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்க. இப்போ மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, நடராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பேர் நடராஜன், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் மேச லக்கணம். மேச லக்கணம்னா அவர் தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லலாம். மகர ராசி மேச லக்கணம். அவருக்கு இப்போ குரு தசை நடக்குதுன்னா அவருக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு அந்த ஜாதகத்தை பார்த்து தனிப்பட்ட முறையில் பலன் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். 100க்கு 80% கரெக்டாக மேட்ச் ஆகும். 100க்கு 100 யாராலும் சொல்ல முடியாது ஜோதிடத்தில் பலன்கள். இறைவன் ஒருவனால் மட்டும்தான் எல்லாமே தெரியும். முக்காலத்தையும் உணர்ந்தவன் இறைவன் தான். ஜோதிடர்கள் நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் போகிற இலக்கு இப்படி இருக்கும், இந்த திசை நோக்கி போனீங்கன்னா இப்படி இருக்கும்னு ஒரு டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். இதுதான் ஜோதிடருடைய பலன்கள், ஜோதிட பலன்கள். எந்த ஒரு ஜோதிடராலும் அக்யூரஸியாக சொல்ல முடியாது. 100ல் ஒருத்தர் ஏதோ வாக்கு தவறி சொல்லுவார். அது அவருடைய போகிற போக்கில் சொல்கிற வார்த்தைகள் சில நேரம் பிடிச்சிக்கிறோம். சரி, அது அசிரியர் வாக்கு அப்படிம்பாங்க, தெய்வ வாக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ரைட்டு, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடங்கிறது உங்கள் தனிப்பட்ட மனம், உடல், இதுக்கு சம்மந்தப்பட்டது. தனிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இன்டிகிரேஷனுக்கு வராது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள், அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஜாதகத்தை தான் பார்க்கணும். சரி சார், இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்துக்குரியவன் யார்? சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, குலசாமி உங்கள் வீட்டில் இருக்கிறார், குடி இருக்கிறார். 4ஆம் இடங்கிறது குடும்பம், குடும்பஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கும். வண்டி வாகனத்தில் விடுங்க, வீடை குறிக்கும். ஸோ அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. குடும்பத்தில் குலதெய்வத்தோடைய அருமையாக இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. வருகிற 25ஆம் தேதி 25/6/2025 அவர் 5ஆம் இடத்துக்கு போய் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. பரிபூர்ணமாக அவர் 5ஆம் இடத்துல மாளவிய யோகத்தில் உட்கார்றாரு. யார்? சுக்கிரன். தன்னுடைய ராசியில் உட்கார்றாரு. அங்கே உள்ள நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். மிருகசிரிசம், ரோஹிணி எல்லாமே மகரத்துக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். கிருத்திகை மட்டும் சூரிய நட்சத்திரம். கிருத்திகை சூரிய நட்சத்திரம் இருந்தாலுமே அந்நேரம் சூரியன் குருவோட தான் சேர்ந்துருப்பார். 6ஆம் இடத்துல இருப்பார். 8 குடைவன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கெட்டவன் கெட்டிடும் ராஜ்யாகும். நல்ல அமைப்பு தான். ஸோ மகர ராசிக்கு இந்த ஆனி மாதம் பறக்க போகுது. ஆனி மாதம் நாளைக்கு பறக்க போகுது. இன்றைக்கி வைகாசி 31/14/2025 சங்கடகர சதுர்த்தி. இந்த வீடியோ ஈவினிங் கிடச்சிரும் உங்களுக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சரியா, விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் பெருமானை கும்பிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம். உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து வருது பார்த்தீங்களா. நம்ம ஒன்று ஆரம்பித்தோம்னா தெய்வம் நம்மளை ஒன்று இழுத்துட்டு போகும். சரியா, உத்திராடத்துக்கு அதிபதி யார்? கணபதி தான், விநாயகர் பெருமான் தான். ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பூஜையில் கலந்துட்டிங்கன்னா சால சிறந்தது. நானும் உத்திராட நட்சத்திரம் தான், நானும் கலந்துக்க வேண்டும். இறைவன் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறாரு. எனக்கும் அவர் ஒரு மணி அடிக்கிறாரு, நீயும் வாப்பா கோயிலுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உத்திராட நட்சத்திரக்காரங்கள் இரவு கோயிலில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா, பூஜை நடக்குதோ இல்லையோ போய் விநாயகர் கோயிலுக்கு கும்பிட்டு சூடனை பொருத்தி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா சால சிறந்தது, ரொம்ப மிக நன்மை. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு, கேது, செவ்வாயோட தாக்கம் வெகுவாக குறையும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், கலகலப்பு இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
சரியா? உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் அகலும். வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள், உஷ்ண சம்மந்தப்பட்ட பணிகள், உடல் உஷ்ணமாகிறது, சரியா? கண்கள் எரியிறது, சூடாகிறது, ஆசன வாயில பிரச்சனை, இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு, பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிப்பேன், அப்படியே ஸ்கிப் ஆகிடுவேன். ஏன்னா நம்மளை வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் கொஞ்சம் கூடுதலாக சில நிறைய தகவலை பார்க்குறோம். டெய்லி ஜாதகம் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணுறேன். இதே வேலையில் தான் இருக்கிறேன் நான். என்னைக்கு என்ன, இன்றைக்கி கிழமை, நாலு, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இதே வேலை தான். சும்மா சில ஜோசியர் மாதிரிலாம் நம்ம கிடையாது. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பஞ்சாங்கத்தை பார்க்கறது கிடையாது. தினமும் நம்மளுடைய வேலை தான். சுவாசம் தான் நம்மளுடைய இதுதான். வேத ஜோதிடம் தான் நம்மளுடைய சுவாசம். ரைட்டு, பெருமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வராரு, அருமையான அமைப்பு. பஞ்சமஸ்தானத்துக்கு வரதுனால குலசாமி வந்து உங்களுக்கு கூட இருக்கிறாரு. அடுத்து வந்து 9 கூடையவன் யார் சார்? புதன். 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட என்றைக்கு வரைக்கும் சார் இருக்கிறாரு அப்படி பார்த்தோன்னா, புதன் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? நல்ல அமைப்பு தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அருமையான அமைப்பு. ராசியை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். ராசியை புதன் பார்க்க நல்லதான். கிட்டத்தட்ட ராசியை வந்து அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்க்குறாரு. 24/8 வரைக்கும் பார்க்குறாரு புதன். ஸோ 24/8 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியோட பார்வை ராசிக்கு இருக்குது. புதனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. 5, 9 கூடியவர்கள் ராசிக்கு நல்ல நிலைமையில் தொடர்பு கொள்கிறாங்க. அருமையான அமைப்பு. 9 கூடையவன் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 5, 10 கூடையவன் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்துலேருந்து கேந்திர கோணத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துலேருந்து அட் பர்சன்ட் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா 10, 11 ராசி. ராசிங்கிறது நீங்கள், உங்கள் மனம், உடல், செயல், சிந்தனை, செயல்பாடு, உங்கள் தனிப்பட்ட அமைப்பு, தேக ஆரோக்கியம், உங்களுடைய அன்றாட பொழுதுகள், உங்களுடைய கமிட்மெண்ட்டுகள், உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள். 10ஆம் இடம் கர்மம், தொழில், பூஜை புனஸ்காரம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகிறோம். செய்கிற வினைகள், காரியங்கள். 11ஆம் இடம் லாபம், அவுட்புட். எது செஞ்சாலுமே அவுட்புட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 10ன்னு எண்ணினீங்கன்னா 11 நிற்கும். 100 எண்ணினீங்கன்னா 101 நிற்கும். 1000ன்னு எண்ணினீங்கன்னா 1001 நிற்கும். லட்சம்னு எண்ணினீங்கன்னா 1001 நிற்கும். கோடின்னு எண்ணினீங்கன்னா கோடியில் 1ன்னு நிற்கும். ஸோ எது நீங்கள் செஞ்சாலுமே அதில் 1 கூடுதலாக வரும். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா அந்த 1 வந்து 100ஆக 6ஆக பெருகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வற்றாத ஜீவதேதியான நல்ல நேரம். அதாவது பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கிற காலம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து வேத ஜோதியத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இருக்கும். புதன் ராசியை பார்க்குற வரைக்கும் இது இருக்கும். சரியா? அடுத்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பலன்கள் குறையும். மறைந்த போகிற நிறைந்த பலன்களை தருவார். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அது லிமிட்டட், வித்தின் கண்ட்ரோலுக்குள்ளே தான் கிடைக்கும். கடகத்திலேருந்து அப்பலுக்கென்று பார்ப்பார். அருமையான அமைப்பு. அந்த காலகட்டத்தில் சந்திரனும் வந்து ஒளிச்சந்திரனாக வரும்போது மிக நல்லாயிருக்கும். நான் அடுத்தடுத்து வரைக்கும் இந்த வீடியோவில் போடுறேன். சில நாட்களையும் சொல்லுவேன். சரியா? முக்கியமான நாட்கள் அன்றைக்கி சில சின்ன சின்ன பூஜைகள் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுங்கள். காலையில் எரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். முக்கியமானது சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் கும்பிடுங்க. குலசாமி, இஷ்டசாமி, தெய்வத்தை கும்பிட்டுட்டு பொழுது ஆரம்பிங்க. நல்ல காரியத்தை பாருங்கள், உத்தியோகம், தொழிலை பாருங்கள். நல்ல விதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, குலதெய்வத்தோட பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து வருகிற அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அடுத்து வருகின்ற அமாவாசை பௌர்ணமிக்கு போங்க. இன்றைக்கி வந்து தேய்பிரை திருதி, அடுத்து பௌர்ணமி வரும் உங்களுக்கு. சரி, அடுத்த பௌர்ணமி வந்து உங்களுக்கு வந்து ஆணி பௌர்ணமி வரும். உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நடக்கும். ஆணி பௌர்ணமி கூட போகலாம். இல்லைன்னா அதுக்கடுத்து வந்து அமாவாசை வரும். அமாவாசை அன்றைக்கும் கூட போகலாம். சரியா நேர்களே? அமாவாசை அன்றைக்கும் போகிறதும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமாவாசை பௌர்ணமி குலதெய்வத்துக்கு போகலாம். குறிப்பாக அமாவாசை அன்றைக்கி காவல் தெய்வங்களுக்கு போகலாம். காவல் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள், கர்ப்பசாமி, முனியசாமி, சுடலைமாடன், மாடசாமி, இப்படி காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள். ஆண் காவல் தெய்வங்களை வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பிடுங்க. பெண் காவல் தெய்வங்கள் ராக்காயம்மன், முப்படாதி அம்மன், இன்னும் பேச்சியம்மன், வனகாளி, பத்திரகாளி, இப்படி காளியம்மன்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும், குலதெய்வமாக இருக்கும். காளியம்மன் சொல்ல முடியாது, பெண் தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக இருக்கும். அந்த பெண் தெய்வங்களை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடுங்க. சரியா? ஸோ இப்படி 2 விதமாக பிரித்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வங்கள், பௌர்ணமிக்கு பெண் தெய்வங்கள், இந்த வழிபாடை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க நேயர்களே. அதுபோக வந்து குலதெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். கோயிலுக்கும் போய் கும்பிடலாம், வீட்டில் வச்சும் கும்பிடலாம். வீட்டில் வச்சு எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வத்து கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பிடிமண் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில், ஒரு செப்பு பாத்திரத்தை, சின்ன பாத்திரம், செப்பு கலசத்தில் உள்ளே வச்சு அது மேலே வந்து சந்தன குங்குமம் வச்சு அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதில் எப்போயுமே பூ இருக்கணும். சரியா? பூ இருக்கணும். குலதெய்வத்துடைய அந்த மண் இருக்கிறதுல மேலே சந்தன குங்குமம், பூ இருக்கணும். அது தனியாக பூஜை அறையில் வச்சுக்கலாம். சரியா? பிடிமண்ணை வச்சு அதை நீங்கள் ஆச்சார முறைப்படி கும்பிடலாம்.
சரியா? பூ காஞ்சிருச்சுன்னா பூவை மாற்றிக்கலாம். 2 பூ வச்சா போதும். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சைப்பூ, சந்தன முல்லை, இது மாதிரி பூக்களை வைக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் பெருமாள் அனுக்கிரகத்தில் இருக்கிறாரு, பெருமாள் அப்படின்னா அதில் துளசி வைக்கலாம். பெருமாள் இல்லை சிவன் அப்படின்னா நீங்கள் அதில் வில்வம் வைக்கலாம். சரியா? சிவன் வடிவத்தில் இருக்கிறாரு அக்கினி பரமேஸ்வரர், இப்படி நிறைய சிவனுடைய அம்சம் இருக்குது. வீரபத்திர சாமிகள் சிவனுடைய அம்சம் உள்ள சாமிகள்னால் கண்டிப்பாக அதில் நீங்கள் வில்வத்தை வைக்கலாம். சரியா? சில பேருக்கு சிவனே வந்து குலதெய்வமாக இருப்பார், அவங்க வந்து வில்வத்தை வைக்கலாம். 2 வில்வலையை வச்சு பூஜை அறையில் வச்சுருந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, பிடிமண்ணை வச்சு கும்பிடலாம். அடுத்து பிடிமண் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பித்தளை செம்பு அல்லது தாமரை செம்பு, இந்த செம்பு வீட்டில் இருக்கும். பெரிய செம்பெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன செம்பு, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு 1/2 லிட்டர், அதிகபட்சம் 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி. அந்த செம்பில் வந்து சந்தனம், குங்குமம் போட்டுருங்க. தண்ணி சுத்தமான தண்ணி, போர் வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. போர் வாட்டரை போட்டு போர்லேருந்து டைரெக்டாக பிடிச்சிருங்க. அது ஒரு வழி இருக்கும், போர்லேருந்து டைரெக்டாக பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதில் டைரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே பூமியிலிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணி, பூமியிலேருந்து கிடைக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி, மாசற்ற தண்ணி. ஸோ அந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சந்தனம், குங்குமம் போட்டுக்கோங்க. பூ போடலாம், வாசனை பூக்களை போட்டு அப்படியே அந்த தண்ணியை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு மனதார குலதெய்வத்தை வேண்டுங்க, குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணும்போது செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம், தவறு செய்யாதவன் மனிதனே கிடையாது. ஏதோ தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறை வந்து குலதெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த குலதெய்வம் வந்து நம்மளை மன்னித்து அருள்பாரிக்கும். ஸோ பிடிமண் சிம்பிளை தண்ணி வச்சு கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து நீங்கள் குலதெய்வத்தை வந்து கோயிலுக்கு போயும் கும்பிடலாம். கோயிலுக்கு போகிறவங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போகலாம், இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம். போய் குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க வந்து குலதெய்வத்துக்கு வந்து வஸ்திரம் சாத்துங்க, துணி வாங்கி கொடுங்க. இல்லைனா கோயிலுக்கு வந்து பூஜை புனஸ்கார பொருட்கள் வாங்கி கொடுங்க. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். குடும்பத்தோடு போனீங்களா சர்க்கரை பொங்கல் படைச்சி அதை நைவேத்தியம் பண்ணி சாமியை கும்பிடலாம். இல்லை சார் என்னால் முடியலைன்னா அதுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கூட நீங்கள் கும்பிடலாம். பொதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தனியாக போகக்கூடாது, குடும்பத்தோடு தான் போகணும். சில பேர் போடுறாங்க, சார் குடும்பம் இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தனியாக போங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு சாய்ஸில் தான் சொல்லுவேன். முடியாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி 2 கால் இருக்கிறவனும் வாழ்கிறான், ஒத்த காலவும் வாழ்கிறாங்க, ஒத்த கையில் வாழ்கிறாங்க. இல்லாதவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் உடல் ஊனமற்றவர் இருக்காங்க, பிழைச்சிட்டு தானே இருக்காங்க, வாழ்ந்து தானே இருக்காங்க. அதனால் நான் ஒன்று சொன்னேன்னா உடனே அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணிலாம் கமெண்ட் போடாதீங்க. நான் பொதுவாக தான் சொல்லுவேன். எக்ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு சில விதிவிலக்கு உண்டு. ஜோதிடத்தில் விதியை காட்டில் விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்கு படி இருக்கிறவங்க செய்யுங்க. நான் குடும்பத்தோடு கோயிலுக்கு போங்க சார்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், நிறைய வீடியோவில் சொல்லுவேன். அதான் முக்கியம். நீங்கள் ஆணோ பெண்ணோ குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறது முக்கியம். குடும்பம் இல்லைன்னா என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் என்ன, தனியாக தான் போக முடியும். இப்படி நீ பொழைச்சி தானே ஆகணும், வாழ்ந்து தானே ஆகணும், இறைவனை கும்பிட்டு தானே ஆகணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? எதாக இருந்தாலுமே கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு எதனாச்சும் ஒன்று கேட்டுறாதீங்க. கேள்வி கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு பதில் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து நடவடிக்கையில் கரெக்டாக இருக்கணும், செயல்பாடு ரொம்ப முக்கியம். ஒரு ஆணோ பொண்ணோ தினசரி சாமி கும்பிடணும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மகர ராசியோ கும்பராசியோ உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ அந்த இதை கரெக்டாக செய்யணும். வேத ஜோதிடத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திட்டு வழிமுறையில் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நேற்று ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன், நேற்று நான் செஞ்சேன். 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம். ஒரு இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். உங்கள் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வராரு, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பண்ணுங்கன்னு தெரியல. 13/6/2026 சொல்லியிருந்தேன். அந்த பூஜை பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார் நான் 13/6/2025 இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமியை கும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க பூஜை இதில் போடுங்க. நான் கும்பிட்டேன், நேற்று எங்கள் வீட்டில் கும்பிட்டேன். சரியா? மகாலட்சுமி படத்தை வச்சு குடும்பத்தோடு கும்பிட்டோம். இப்போ அடுத்த ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் 26/6/2025 ரொம்ப முக்கியமான நாள். உங்கள் வீட்டுக்கு வந்து குரு பகவானோட அனுக்கிரகம் இருக்குது. குருவை வந்து விட்டுறாதீங்க. குருவோட அனுக்கிரகம் இருக்குதுன்னா 26/6/2025 புனர்பூச நட்சத்திரம், ஆனி மாதம் 12ஆம் தேதி இரவு 8 to 9 சிவனை கும்பிடுங்க. சரியா? தட்சிணாமூர்த்தி சிவனை கும்பிடுங்க. அந்த தகவலாம் அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படி சில நாட்கள்லாம் சொல்லுவேன். அந்த நாட்கள் அன்றைக்கி வீட்டில் சில பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அந்நேரம் குலதெய்வத்தையும் கும்பிடலாம். நீங்கள் சரியா? குலதெய்வத்தை வந்து கூட்டு பிரார்த்தனையாகவும் பண்ணலாம். வீட்டில் கும்பிடும்போது குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடலாம். கோயிலில் போகும்போது தான் குலதெய்வத்தை கும்பிட முடியாது. ஏன்னா நம்ம குலசாமி வேறு சாமி இருக்கும். நம்ம வந்து அந்த போன இடத்துல குலசாமி வழிபாட முடியாது. பட் வந்து வீட்டில் வந்து பிரார்த்தனை பூஜை பண்ணும்போது குலதெய்வத்தை சேர்த்து கும்பிடலாம். ஓகே நேயர்களே, குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? குலதெய்வம் தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கோங்க.
பொதுவாக குலதெய்வம் வந்து எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிகளை வச்சு பிரித்து சொல்லலாம். நெருப்பு ராசின்னு 3 ராசி இருக்குது. மேஷம், சிம்மம், தனுசு. இந்த ராசியில் வந்து கிரகங்கள் இருந்துச்சு, இந்த ராசி வந்து உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து அதில் சில கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் சாமி வந்து மலை மேலே இருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி, சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தனுசு, நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசி அங்கே வந்து புதன் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து பெருமாள்னு அர்த்தம். பெருமாள் அம்சத்தில் வர தெய்வம். பெருமாள் அம்சம் நிறைய இருக்குது. 108 திவ்ய தேசம் இருக்குது. 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதில் ஏதோ ஒரு அவதாரத்தில் உள்ள கடவுளாக இருப்பார். பெருமாள் இருப்பார். கண்ணனாக இருக்கலாம், நவநீத கிருஷ்ணனாக இருக்கலாம், கோபாலகிருஷ்ணனாக இருக்கலாம், இல்லைனா யாரோ ஒரு பெருமாளாக இருக்கலாம். எத்தனையோ பெருமாளோட அவதாரம் இருக்குது. கல்லழகர், சோலைமலை அழகர் நிறைய இருக்குது. அந்த தெய்வம் எங்கே சார் இருக்கணும்? மலைக்கிட்டே இருப்பார், மலையில் இருப்பார். பெருமாள் கோயில் மலையை ஒட்டி இருக்கும். உதாரணத்துக்கு மதுரை அழகர் கோயில் நிறைய பேர் குலசாமி தான். அவங்க வந்து அவர் மலையில் தான் இருக்கிறார். சரியா? அழகு மலையான்னு தான் பேர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது மகராசி சிம்ம லக்கணம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தனுசு, அங்கே புதன் இருக்கிறார். ஏன்னா 5ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தை வச்சு தான் குலசாமியை சொல்ல முடியும். புதன் இருந்தார்னா பெருமாளுடைய அம்சம். ஸோ அவர் வந்து மலையை ஒட்டி இருப்பார்னு அர்த்தம். இப்படி குலசாமியை கண்டுபிடிச்சிக்கலாம். நெருப்பு ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வரும்போது அந்த தெய்வங்கள் மலையில் இருக்கும். அதுபோக வந்து காற்று ராசி. இப்போ வந்து நீங்கள் மகர ராசி மிதுன லக்கணம். மகர ராசி மிதுன லக்கணம். துலாமில் வந்து செவ்வாய் இருக்கிறார். அப்போ எப்படின்னா துலாம் வந்து ஒரு காற்று ராசி. உங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மகர ராசி மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் துலாமில் செவ்வாய் இருக்கிறாருன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் இல்லைன்னா முருகனுடைய அம்சம் உள்ள தெய்வங்கள் இருக்கும். சரியா? முருகனுடைய அந்த அவதாரத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்கள் எங்கே இருக்கும்னா காற்றுப்பாங்கான இடத்துல இருக்கும். அந்த இடத்த சுற்றி காற்று அடிக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். சரியா? இப்படி நிறைய கோயிலெலாம் இருக்குது, முருகன் கோயிலெலாம் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வெட்ட வெளியாக இருக்கும், காற்று அடிக்கும். இது வந்து காற்று ராசிக்கு மொத்தம் 4 ராசி இருக்குது. காற்று ராசி, நீர் ராசி, நில ராசி, நெருப்பு ராசி. நீங்கள் மகர ராசி லக்கணம் என்ன லக்கணம் சார் அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து மகர ராசி ரிஷப லக்கணம். மகர ராசி ரிஷப லக்கணம். நல்ல அமைப்பு, ஒரு கோணம். ரிஷப லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடம் கன்னி, நிலராசி. கன்னியில் வந்து சூரியன் இருக்கிறாரு, நிலராசி சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய குலசாமி வந்து சிவன் அர்த்தம். சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள், சிவன் வழிவந்த தெய்வங்கள், சிவனுடைய அம்சம் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். இவங்க எங்கே இருப்பாங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருப்பாங்க. வயல்வெளி, நிலம், வயக்காடு இது மாதிரி இடத்துல இருப்பாங்க. இல்லைன்னா இந்த காலத்தில் ஊராக இருக்கும், அந்த கோயிலை சுற்றி வீடுகளாக இருக்கும். இப்போ சென்னை கபாலீஸ்வரர் கோயில்னு வச்சுக்கோங்க, சிவன் கோயில் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா சுற்றி வீடுகள் தான் இருக்குது. சரியா? கச்சேரி தெரு, அந்த தெருன்னு நிறைய இருக்குது. சென்னையை சுற்றி பார்த்தோம்னா, மயிலாப்பூரை சுற்றி பார்த்தோம்னா வீடுகள் தான் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வீடு கம்மியாக இருந்திருக்கும். இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயில் தான், சிவன் கோயில் தான், கோயிலை சுற்றி வீடு வந்துருச்சு. திருவாமினூரில் வீடு வந்துருச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து நகரத்தில் வீடுகள்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ நிலராசியில் இருக்கிற குலதெய்வ சாமியை சுற்றி வீடுகள் இருக்கும், நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும். வயல்வெளி, நிலம், வீடு, மனை பட்டிருக்கும். சொல்லியாச்சு. காற்று, நிலம், நெருப்பு. அடுத்து நீர் ராசி. நீங்கள் மகர ராசி விருச்சிக லக்கணம். சரியா? மகர ராசி விருச்சிக லக்கணம். மீனத்தில் வந்து ஒரு தெய்வம் இருக்குது. மீனத்தில் யார் இருக்கா? கேது இருக்கிறார். மீனத்தில் கேது இருக்கிறாருன்னா உங்கள் குலசாமி வந்து ஒரு அம்மன், காவல் தெய்வம். இந்த பத்திரகாளி அம்மன், முப்படாதி அம்மன், பேச்சி அம்மன், வனகாளி, ருத்ரகாளி, இப்படி நிறைய இருக்குல்ல. இப்போ படவேட்டு அம்மன், இப்படி சொல்கிற மாதிரி காவல் தெய்வங்களாக இருக்கும். ஊர் காக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கும். எல்லை அம்மன், இது மாதிரி அம்மங்களாக இருக்கும். இந்த அம்மன் எங்கே இருக்கும்னா ஆத்தோரம், குளத்தோரம், கம்மாயோரம் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் பார்த்தோம்னா கோயிலேருந்து கண்ணுக்கட்டி தூரத்தில் நீர்நிலைகள் இருக்கும், தண்ணி சூழ்ந்து இல்லைன்னா கடல் கூட இருக்கலாம். சரியா? மெட்ராஸில் ஒரு அம்மன் இருக்குது, பீச்சுக்கு பக்கத்தில் போன ஒரு அம்மன் கோயில் இருக்குது. கடல் கன்னி அம்மன்னா கடல் கன்னி அம்மன் இருக்குது. அது கடலுக்கு நேராக கோயில் வச்சுருக்கிறாங்க. அந்த பக்கம் மெட்ராஸில் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. பீச்சில் போகும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பட்டணம் பார்க்க அந்த பக்கம் போகும்போது அந்த ஒரு கோயில் வச்சுருக்கிறாங்க, கடல் கன்னி அம்மன் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கடல் நீர்நிலையில் பார்த்துருக்கோம். நீராசியில் இருக்கிற தெய்வங்கள். இப்படி நிறைய அமைப்பில் குலசாமியை கண்டுபிடிக்கலாம். ஆண் சாமியா, பெண் சாமியா, அந்த சாமி எங்கே இருக்கும், அதெல்லாம் ஓரளவு ரிலேட்டடாக சொல்லலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா மகர ராசியில் குலதெய்வம் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் லக்கணத்தை சொல்லுங்கள். லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். ராசி மகர ராசி தான். எந்த லக்கணம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்லுவேன். சரியா? அதுபோக தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி குலசாமி வழிபாடு இருக்குது. தசாபுத்தி ரொம்ப முக்கியம். தசாபுத்தி அப்படி பார்த்தோம்னா மகர ராசியில் வந்து ஒரு வயதுக்கு மேலே செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை நடக்கும். சுக்கர திசைலாம் வயசாயிரும். இதில் வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி குலதெய்வ வழிபாடு எப்படி சார் அப்படின்னா
செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் திசை கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். அவிட்டம் திருவோணத்துக்கெல்லாம், மகரத்தும் கொஞ்சம் வயசில் முடிஞ்சிடும். ஸோ செவ்வாய் திசை விட்டுருவான், ராகு திசை எடுத்துக்குருவான். ராகு திசை நடக்கிறவர்கள் வந்து குலசாமி கோயிலுக்கு போங்க. குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நாகர் வழிபாடு இருக்கும். நாகர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குலசாமி கோயிலில் இருக்கிற நாகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கு வந்து குலசாமி வந்து ஒரு அம்மன் வச்சுக்குருவான், பத்திரகாளி அம்மன் வச்சுக்குருவான். இன்றைக்கி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், உங்களுக்கு ராகு திசை நடக்குது. ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு குலசாமி வந்து பத்திரகாளி அம்மன்னா அங்கே போனீங்கன்னா நாகர் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. நாகர்கள்லாம் இருப்பாங்க, நாகர் சிலைகள் இருக்கும். அதை கண்டிப்பாக கும்பிடணும். சரியா? ஏன்னா ராகு திசை நடக்கும்போது குலசாமி கோயிலில் இருக்கிற அந்த நாகர்களை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்க, சிவன் கோயில் இருக்குது, உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். இதெல்லாம் வாய்ப்பு உங்களுக்கு. சரியா? கண்டிப்பாக அந்த போய் கும்பிட்டு வந்துடணும். நீங்கள் வந்து அதை மறந்துடக்கூடாது. நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாவுடைய ஆதிக்கமுள்ள தெய்வத்தை நம்ம குலசாமி கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கும்பிடணும். விசேஷமாக கும்பிடணும். கும்பிட்டிங்கன்னா அது வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு நன்மை செய்யும். உங்களுக்கு சிவன் தான் குலசாமின்னு வச்சுக்குருவோம். சிவன் கோயிலில் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி இருப்பார், நவக்கரங்கள் இருக்கும். நீங்கள் நவக்கரங்களை குரு பகவானையோ இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியோ கும்பிடணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தையும் கும்பிடணும். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு குலசாமி கோயிலுக்கு போயிட்டு குலசாமியை கும்பிட்டுட்டு இவரையும் கும்பிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு. உங்களுக்கு அந்த குரு திசை வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி திசை, சனி திசை வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி திசை நடக்கிறவங்க குலசாமி வந்து நிறைய பேருக்கு 18ஆம் பட்டு கருப்பசாமி, ஐயனார், ஐயப்பன், சாஸ்தா, முனீஸ்வரர், இப்படி காவல் தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும். இவங்களாம் வந்து சனி பகவானுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. சில பேருக்கு ஆஞ்சநேயரே குலசாமியாக வருவார். காற்று அடிக்குது ரொம்ப அன்றைக்கி. இப்போ காற்று கிடைக்கிற ஆரம்பிச்சிருச்சு. பேசும்போது எனக்கு நாக்கு உணருது, தொண்டை உணருது. அதனால் தண்ணியை குடிச்சிக்கிறேன். நிறைய தகவல் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து குலசாமியை பற்றி தான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. பலன்கள் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. நான் அந்த பலன்களை வந்து பின்னாடி சொல்கிறேன். நிறைய வீடியோ போடுறோம், சாதக பாதங்களாக சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள் நேர்களே. வீடியோ பார்க்குற அனைவரும் நேர்கள் லைக் பண்ணுங்கள். எது பிரச்சனைனா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. சரியா? குலசாமி மட்டும் இல்லை, வேறு குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுறேன் நான். அடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே வருவேன், யூடியூப்லேயே வருவேன். வந்து நேரில் போயிறாரன்னு இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட பதில் சொல்கிறேன். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சனி மகா திசை நடக்கிறவங்க இந்த 5 கோயிலுக்கு போகலாம். அந்த கோயில் சம்மந்தப்பட்ட குலசாமி இருந்துச்சுன்னா போகலாம். இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்கும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அவருக்கு வந்து 18ஆம் பட்டு கருப்பசாமி குலசாமியாக இருக்கும். நல்ல அமைப்பு. சனிக்கிழமை போகலாம். சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை குலசாமி கோயிலுக்கு போயிட்டு 18ஆம் பட்டு கருப்பணசாமியை கும்பிட்டு நல்ல வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி மகா திசை எந்த பிரச்சனையும் செய்யாது. இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல நாள். சரியா? கண்டிப்பாக நல்ல நாள், கண்டிப்பாக நடக்கும். சில நேரங்களில் சில கிழமைகள் 4 நட்சத்திரம் கிடைக்காது. இன்றைக்கி சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரம், மகர ராசிக்கு வேண்டிய நாள். ஏன்னா சனிக்கிழமை வந்து மகர ராசிநாதனுடைய நாள். உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது. சரியா? சங்கடகர சதுர்த்தி, விநாயகரோட அனுக்கிரகம் கிடைக்குது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக செய்யுங்க. விநாயகர் கேது பகவானுடைய அனுக்கிரம். கேது பகவானோட பிரச்சனை இருந்துச்சுன்னா விநாயகர் கும்பிடலாம். கேது வந்து ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நீங்கள் விநாயகர் பெருமானை கும்பிடுறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த வம்போலுக்கு பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போயிடும். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயை பிடிச்சி வச்சிருக்கிறாரு, செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு. 4-11 கூட சேர்ந்துருக்கனால தாயாரோட அனுக்கிரம் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருடைய ஏற்றம் இருக்கும். வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதரர்களில் லாபம் இருக்கும். எதுலுமே லாபம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 4-11 கூட நல்லவா மகர ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஓகே நேயர்களே. இப்போ குலசாமியை வந்து சனி மகா திசை நடக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட சாமிகள் உங்கள் குலசாமியாக இருந்துச்சுன்னா அங்கே போய் வேண்டிக்கோங்க. அதுபோக வந்து நீங்கள் வந்து குலசாமி கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வரணும். அங்கே போய் நீங்கள் குழந்தைகளுக்கு முடி கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, காது குத்துறது எல்லாமே குலசாமிக்குள்ளே தான் கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக உங்கள் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா முடி வந்து குலசாமிக்கு தான் கொடுக்கணும். சரியா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதுபோக வீட்டில் வந்து ஒரு உண்டியில் வச்சுக்கணும். உண்டியில் வந்து அப்பப்போ காசு போடுங்க. காசு போட்டு அது நிறைஞ்ச உடனே 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா நிலைக்கும் போது நீங்கள் எப்போ குலசாமி கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே போய் உண்டியில் போட்டுருங்க. உண்டியில் போட்டு வந்துடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த உண்டியில் காசு போடணும். அதுபோல் குலசாமியை வந்து தினமும் நினைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆச்சும் குலசாமியை பூஜை அறையில் நினச்சி அவருடைய நாமத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டன்னு சொல்ல முடியாது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? எதுக்கு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னோன்னா சில குறிப்பிட்ட காலங்களில் அந்த குலசாமியோட அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அமையும். குறிப்பிட்ட ராசிக்கு அமையும். இப்போ மகர ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் வந்து சுயமாக ஆக போகிறாரு. 9 கூடிய பாக்கியாதிபதி
புதனும் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அடுத்து ராசியை பார்க்க போகிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 24/8/2025 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 24 வரைக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. நான் சொன்ன வழிபாடை பிரித்து செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். நான் அந்த தேதியை தான் சொல்லுவேன். அந்த தேதியை சொல்லுவேன், அந்த நாள், அந்த டியூரேஷனை சொல்லுவேன், டைத்தை சொல்லுவேன். அதுக்குள்ளே நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்து வருகின்ற நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா சுக்கிரன் புதன் 2 ஒரு அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிரன் 5-10 கூடையவன், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தவப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். பெண்பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்பிள்ளைகளோட தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் பெண்பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு வேலை கிடைக்கல, திருமணம் அமையலை, நல்ல பிள்ளைகள் விஷயத்தில் எதுவும் சரியாக நடக்கலைன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியாக நடக்கும். சரியா? பெண்பிள்ளை வைத்திருக்கிறவர்களுக்கு. அதுபோல் 9 கூடையவன் பாக்கியாதிபதி, பாக்கியம் கை கொடுக்கும். நல்லா பணம் சேரும். பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். அப்பா வழியில் நல்ல உறவு இருக்கும். சரியா? 5-9ஆம் இடங்கள் ரெண்டுமே வந்து ஒரு கோணம் தான். 5-9 கூடியவர்கள் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வர்றதுனால மகர ராசி தூக்கி நிப்பாட்டப்படுகிறது. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிநாதன் 12/7/2025 சனி பகவானும் வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு வராரு. ராகு கூட சேர்றாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். ஏன்னா ராகுவும் சனியும் ரொம்ப க்ளோஸாக வராங்க. இப்போதைக்கு ஒரு 6 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. ராகு 28 டிகிரியில் இருக்கிறாரு. சனி பகவான் வந்து மீனத்தில் 6 டிகிரியில் இருக்கிறாரு. ஸோ 2 பேத்துக்கும் இடையிலே வந்து 8 டிகிரி தான் இருக்குது. இதில் வேறு ஒரு ரிவர்ஸில் வராரு. ஸோ சனி ப்ளஸ் ராகு 2 பேரும் இணைகிறாங்க. 2ஆம் இடத்துக்கு வராங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். வாக்குவாதம் முத்தும். கண்ணில் பிரச்சனை இருக்கும். காரிய தடங்கள் இருக்கும். கையில் காசு பணத்துக்கு டிமாண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி இக்கட்டான நிறையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு குரு பார்வைக்கு இன்னும் வரல. சரியா? குரு பார்வைக்கு இன்னும் ராகு வரல. இதில் வேறு குரு வந்து அஸ்தமனம் ஆகிட்டார். குரு அஸ்தமனம் ஆகிறது மகர ராசிக்கு நல்லதான். ஏன்னா 6ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆறாரு சூரியனால். அந்த வைபவமும் நடந்துருச்சு. 9ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டார். 9/6/2025 9/7/2025 வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு வந்து குரு அஸ்தமனம். குரு அஸ்தமனம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதுக்கும் பலன் என்கிட்ட இருக்குது. நிறைய தகவல் இருக்குது. வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை மகர ராசிக்கு. குரு அஸ்தமனமானது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் 26/6/2025 நீங்கள் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் குரு வாரம் வியாழக்கிழமை அருமையாக இருக்கும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனை, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. இப்போ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இப்போல்லாம் நிறைய பேருக்கு வயிற்று பிரச்சனை இருக்கும். வயிற்று பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கும். கேஸ் ட்ரபிள் இருக்கும். சாப்பிட்டோன்னா கருபுருன்னு இருக்கும். வயிற்றுக்கு சாப்பிட முடியாது. லூஸ் மோஷன் அடிக்க போகும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். குறிப்பாக 50 வயசு தாண்டவங்களுக்கு இருக்கும். 45 வயசுலேருந்து ஒரு 60 வயசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு, குறிப்பாக வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இது வந்து ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். குரு கட்டு போயிருந்தான்னா தாறுமாறாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு வந்து வாங்குன்னு வாங்கிடுவார். சரியா? ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரயத்தை கொடுப்பார். என்ன லூஸ் மோசம் போகும். விரயம்னா என்ன? வெளியே போகிறது தான். லூஸ் மோசம் போகும், காற்று போகும், கேஸ் டபுள் ஆகி காற்று போகும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் ஒரு வாயு கிரகம் தான். குரு ஒரு வாயு கிரகம் தான். 2 பேரும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால காற்று வெளியே போகும். 12ஆம் இடங்கிறது என்ன? வெளியே போகிறது தானே, அவுட்டர் தானே, தூரம், அவுட்டர். உன்னை விட்டு நம்ம வெளியே போகுதுன்னா அது வந்து 12ஆம் இடம் தான். பிரிஞ்சு போகிறது. காற்று பிரிஞ்சு அப்படியே போகும். டரு புருன்னு போகும். நிறைய பேர் இதை அனுபவிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏகப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கி வந்து சில விஷயத்தை சொல்ல மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கூச்சப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்ல மாட்டாங்க. கூட பிறந்த கட்டின புருஷங்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க சில பொம்பளைய சில விஷயத்த. கடைசியில் அவனாக கண்டுபிடிச்சி ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலைன்னா அப்படிம்பாங்க. சொல்லி தொலைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆம்பளையும் அப்படித்தான். சில விஷயத்தை பொம்பளைக்கிட்டே சொல்ல மாட்டான், பொண்டாட்டிக்கிட்டே சொல்ல மாட்டான். கூச்சம், வெக்கம், அதெல்லாம் விட்டுறணும். சில விஷயங்கள் நம்மளை மீறி போகுதுன்னா அதை வந்து டக்குன்னு ஷேர் பண்ணிடணும். ஷேரிங் வந்து நல்லதுங்க. உலகத்திலே மிக முக்கியமானது வந்து ஷேரிங் தான். சரி, இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து அஸ்தமனம் அடைகிறாரு. சரியா? அஸ்தமனம் அடைகிறதுனால மகர ராசிக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் வந்து ஒரு மாத காலத்துக்கு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இல்லைனா ப்ரைவேட்டில் இருக்கிறீங்க, அரசு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்கள் தொழிலையோ வியாபாரத்திலையோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு கரஸ்பாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த தடைகளாக சரியாக பெறும். அந்த விஷயங்கள்லாம் மலை நடக்கும். குழந்தைகள் விஷயமான பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ஆம் இடத்தை நோக்கி வராரு. அஸ்தமாயிட்டார்னா என்ன?
அவர் வந்து அந்த 6ஆம் இடத்துல 7 நிலை இழந்து இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். அதுபோக சுக்கிரன் வேறு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அருமையான காலகட்டங்க. மகர ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. இப்போ ரொம்ப நாளாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த குரு பயிற்சி பின்னாடியே பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இனிமேல் நல்லாயிருக்கும். இந்த 1 மாதத்து காலத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு வராரு. சரியா, ஓரளவு பரவாயில்ல. பிள்ளைகள் விஷயத்தில் இப்போதைக்கு பெருமைப்படுற மாதிரி உங்களை சுற்றி சம்பவங்கள் நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த வயிறு சம்மந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சரியாக போயிடும். சரியா, அதுபோக சண்டை சச்சரவுகள் நசன்னு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடன் நோய் எதிரி. அங்கே குரு போய் உட்காந்துட்டார். குரு 3 12 கூடியவன். சரியா, உடன் பிறந்தது இளைய சகோதரியோட சண்டை, அக்கம் பக்கத்தில் சண்டை, தேவையில்லாத சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கருத்து வேறுபாடு, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, பணப்பிரச்சனை, அதுபோக மனப்பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் 2 பிரச்சனை தான் நாட்டில். மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை. ஒன்று பணத்தால் பிரச்சனை வரும், இல்லைன்னா மனதால் பிரச்சனை வரும். மனப்பிரச்சனை நிறைய இருக்குது. ரைட்டு. பணப்பிரச்சனை நிறையா இருக்குது. மணி ப்ராப்ளம் இஸ் மெனி ப்ராப்ளம் வாங்க. மணினா என்ன? பணம். மெனினா அதிகம்னு அர்த்தம். ஸோ மணி ப்ராப்ளம் இஸ் மெனி ப்ராப்ளம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா நேர்களே, மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் குரு அஸ்தமனம் மாறதுனால நல்லாயிருக்கும். ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கை நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு மேஜிக் நடக்குது. சூரியன் வந்து ஆனி மாதம் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், சுபத்துவம் ஆவார். சரியா, சூரியன் தான் தன்னம்பிக்கை உள்ள கிரகம். அவர் 6ஆம் இடத்துல போய் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பார். அதனால் தன்னம்பிக்கை கொடுப்பார். சரியா, கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். சரியா, பொதுவாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்போயுமே கவனமாக இருக்கிறது நல்லதான். ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஓகே நேர்களே, நிறைய சொல்லலாம். இதே 30 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நான் சாமி இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி என்னென்னே தெரியல, எனக்கு டயர்ட்னஸே ஆகலை. இறைவன் அருளால் மகர ராசிக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் பலன்களும் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக இந்த குலதெய்வத்தை வழிபாட சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க குலசாமி கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா வீட்டிலேயே கும்பிடுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அடுத்து குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்லா பந்துசாக வச்சுக்கோங்க. மஞ்சள் துணியில் கூட கட்டி வைக்கலாம். சில பேர் சிம்பிளில் வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா மஞ்சள் துணி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் துணி வீட்டில் ஒரு வெள்ளை துணியை எடுத்து மஞ்சளில் முக்கிட்டு அதை உலர வச்சு அதில் மஞ்சள் துணியில் கந்தன குங்குமம் வச்சு முடிச்சு மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கூட நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அதுபோல் குலதெய்வம் கோயிலில் மரம் இருக்கும். ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து விருச்சிகம் இருக்கும், தலை விருச்சிகம் இருக்கும். அந்த தலை விருச்சிகத்தில் இருக்கிற இலையை பறிச்சுட்டு வந்துடுங்க. குறிப்பாக குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தலை விருச்சிகம் இருக்கும். சில கோயிலில் தலை விருச்சிகம் இருக்காது. அப்படி இல்லைன்னா குலசாமி கோயிலுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கும், இல்லைன்னா அரச மரம் இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான மரம் கோயிலை சுற்றி உள்ளுக்க முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த மரத்தில் இருந்து ஒரு 2 இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. எதுக்குன்னா வந்து அந்த குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும், யுகமாக இருக்கும். சரியா, மரங்கள்லாம் வந்து சாகா வரம்பற்றவை, அது வாடி போகும். இருந்தாலும் அதனுடைய அமைப்பு வேறு. சரியா, அந்த மரங்கள் வந்து பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டு அது சில அமைப்பில் இருக்குது. இன்றைக்கி வந்து மனிதனுக்கு தான் வந்து ஜோதிடம் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. படுபூச்சிகளுக்கும் இருக்குது, பறவைகளுக்கும் இருக்குது, மற்ற ஜீவன்களுக்கும் இருக்குது. சரி நேரில் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். எல்லாத்துக்குமே சாஸ்திரம் இருக்குது. அந்த தலை விருச்சிகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம், அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குலசாமி கோயிலிருந்து பிடிமண்ணும் எடுத்துகிட்டு வரலாம். குலசாமி கோயிலில் இருக்கிற அந்த தெப்ப குளத்துலேருந்து தண்ணியும் எடுத்துகிட்டு வரலாம். தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். சரியா, என்ன தண்ணி, நீர், மண், அங்கே மரம், தலை விருட்சத்தோட இலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுபோல் குலசாமி கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதம், விபூதியோ குங்குமோ கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியம், அது இருக்கணும். எப்போயுமே குலசாமி கோயிலில் வாங்கிட்டு வர விபூதி வீட்டில் இருக்கணும். யாரோக்கும் உடம்புக்கு முடியல, ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம குலசாமியை நினச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு பூசலாம். இதெல்லாம் உண்மையில் நிறைய நடக்குது, சத்தியமாக நடக்குது. சத்தியத்துக்கு உட்பட்டு சில காரியங்களும் நடக்குது. குலசாமி உங்களை குடும்பத்தை காப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது கிரக நிலையெல்லாம் அடுத்தடுத்து வருது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையை கொடுப்பார். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குலசாமி அருள் கிடைக்கட்டும். குலசாமியை நான் சொன்ன வழியில் கும்பிடுங்க. கோடான கோடி நன்மையில் அடையுங்க. கோடிகள் பணத்தால் தான் நம்ம பெரிய ஆளாகணும் அவசியம் கிடையாது, குணத்தாலே பெரிய ஆளாகலாம். சரியா, மனம் குணம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி. அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த பலம் பல்க. நன்றி.